ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக யூமினோட ஒரு எஃப்எஃப் தான் எட்ட வந்துருக்கேன். இதில் 2 சிஸ்டரோட எஃப்எஃப்பை தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரே எஃப்எஃப்பாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகேயாடா, இதில் இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னுக்கிட்ட ஃபஸ்ட்லேயே நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இது ஒரு மாஃபியா ஸ்டோரி, அப்புறம் ஒரு கோஸ்டோட ஸ்டோரி. என்கிட்ட ஒரு சிஸ்டர் சுகாவை டாப்பாக வச்சபடி, சுகா ஒரு மாஃபியா பர்சண்டாக இருக்கிற மாதிரியும், ஜிமினா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற மாதிரியும், சுகா ஃபர்கட்டாக நம்ம ஜிமினாவை மேரேஜ் பண்ணி ஹவுஸ் அரசில் வச்சுருக்க மாதிரியும், அப்புறம் ஜிமினா சுகாவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் எனக்கு யோமினுக்கு கோஸ்ட் மூவியில் எஃப்எஃப் போடுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டீங்க. அதனால நான் 2 ஸ்டோரியுமே மிக்ஸ் பண்ணி கோஸ்ட்டும் இருக்கும், நம்ம சுகா மாஃபியா பர்சண்டாக இருப்பார், அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி லைனை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேயாடா, இந்த அளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். சுகா மட்டும்தான் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டார், மற்ற பாய்ஸஸ் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். சுகாவோட பிரதர்ஸாக இருக்கிற பர்சன்ஸ் யாரெல்லாம்னா ஆரம், ஜங்குக்கு, ஜேகப்பு, இவங்க எல்லாருமே நம்ம சுகாவோட பிரதர்ஸாக இருப்பாங்க. சுகா இதில் செகண்டாவது பிரதராக இருப்பார். ஃபஸ்ட்டில் நம்ம ஆரம், 2வது சுகா, 3வது ஜேகப், லாஸ்ட்டில் தான் நம்ம ஜங்குக்கு. ஓகேயா, இந்தளவுக்கு மட்டும் இன்ட்ரோ போடும். ஓகே, இது கொஞ்சம் கோஸ்ட்டு ஸ்டோரி, அப்புறம் மாஃபியா ஸ்டோரி 2 மிக்ஸ் ஆகி தான் இந்த ஸ்டோரி வரும். ஓகேயாடா, ஸ்டோரி எப்படி இருக்குங்கிற மாதிரி ஃபுல்லாக கேளுங்க. ஓகே, நான் பேசுகிற விட எட்டு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போது ஒரு டார்க் ரூமை தான் காட்டுது. அந்த டார்க் ரூமில் ஒரு பர்சண்டை பயங்கரமாக போட்டு நிறைய பாடி கார்ட்ஸ் அடித்து பனிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பனிஷ் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பர்சன் பெயிண்ட் ஆக முடியாமல் பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்ன அடிக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி என்ன பனிஷ் பண்ணுறீங்க, நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை, என்ன நம்புங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த பர்சன் பயங்கரமாக கட்டுன்னு கதறி அழுதுட்டு இருந்தா அந்த பர்சன்ட்டுக்கு பக்கத்தில் க்ளோஸாக நீல் டவுன் போட்டபடி அவன் கீழே தரையில் உட்காந்துருக்காமல அந்த மூமெண்ட்டுக்கு அவனுக்கு ஈக்குவலாக உட்காந்த பொசிஷன்லேயே நம்ம சுகா தான் ஸ்மோக் பண்ணி அப்படியே அந்த பர்சனோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு எடடா நாங்கள் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அந்த மாதிரி கேட்டோம். இவ்வளோ நேரம் அவங்க அடித்த அந்த மூமெண்ட்டுக்கு கூட பயந்துருக்க மாட்டோம். சுகாவை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்த மூமெண்ட்டில் பயந்து போய் பயங்கரமாக கட்டுனா சுகா ஓங்கி ஒத்த ஸ்லாப்னா பட் எவகட்டில் அவன் அப்படியே மயங்கி விழுந்தா காட்டுக்குள்ளே கட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்கிறாரு. ஏண்டா டே, இவனை அடித்து கான்சிலக்க வைக்க உங்களுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு இவனை அப்படியே அந்த டூனில் பிடிச்சி கட்டுங்க, நான் எனக்கு எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுதோ அப்பெல்லாம் அவனை பிரித்து மேய்ஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பனிஷ் பண்ணணும். அவன் யாருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், என்னோடய எனிமி யாருங்கிறத அவன் சொல்லணும், அது வரைக்கும் நான் அவனை பனிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி நம்ம சுகா பாடி கார்ட்ஸை பாட்டு கட்டிகிட்டு இருந்தான். சுகாவுக்கு ஆரம்பிக்கிட்ட 2 கால் வருது. ஹலோ ஹயாங், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கால் வந்தா. டே சுகா, ப்ராப்ளம்டா. என்ன ப்ராப்ளம்? எங்களுக்கு இல்லைடா, உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கலாய்ப்பாரா அந்த மாதிரி கலாய்ச்சான். ஹயாங்ஸ் 2 பேருமே காலில் இருக்கிறீங்களா, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். உனக்கு பேரண்ட்ஸு டேட் புக் பண்ணியிருக்காங்க, நீ டேட்டுக்கு போவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் கலாய்க்க. டேய் எங்கடா 2 பேசுகிறீங்க, ஹவுஸில் தாண்டா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி நம்ம ஜேக்குப்பும் பேசுனா. டேய் அவ்வளோ வெறும் ஒரே மொபைல்லையாடா பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரே மொபைலில் ஒரே ஆள்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓயாடு கலாய்க்க. ஹவுஸுக்கு மட்டும் நான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கலாய்க்கிற மவுட்டை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி திட்டுனேன். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, மாமா இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டோட பிக்கை கொடுத்துருக்காங்க, நீ இந்த பர்சன்ட்டை கூட இன்றைக்கி டேட்டு பண்ணுமா, அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ நீ போய்தான் தீரணும், போகலைன்னா மாம் உன்னை பனிஷ் பண்ணுவாங்க. ஓகேயா சுகா, அப்புறம் நாங்கள் எல்லோரும் டேட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு அவங்க பேர் கூட அப்படியே டேட்டுக்கு கிளம்புனோம். இவன் மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்கங்கிறதுக்காக நானும் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சி உடனே மேரேஜ் பண்ணிட்டானுங்க. எனக்கு அந்த மீதி ஃபீலிங் யாருக்கிட்டையுமே வரமாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சுகாட்டா
மாமா எடுத்து எதுவும் பண்ணவும் முடியாது, வேற விட்டுட்டு நம்மளை பனிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு டேட்டு போனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் வராரு. இந்த மாதிரி காஃபி ஷாப் கொண்டோம். கரெக்டாக இந்த காஃபி ஷாப்பில் ஒரு கேர்ள் தான் அப்படியே செம்ம ஹாட்டான லுக்கில். சுகா ஒரு மாஃபியா பர்சன்டா, அது மட்டும் இல்லை பயங்கரமான ரிச்சான பர்சன்ட், பிஸ்னஸ் மேனாக சுகா மாஃபியா பர்சன்ட், நம்ம ஜேகப்பு போலீஸ் ஆஃபீஸரு, நம்ம ஜங்குக்கு டாக்டரு. இந்த பொசிஷனில் எல்லாருமே பயங்கரமான ரிச்சான பர்சன்ஸ், பயங்கரமான அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கையும் பண்ணி பயங்கர ரிச்சாகவும் இருப்பாங்க. அந்த மொமெண்ட்டில் சுகாவை மேரேஜ் பண்ணிட்டா அந்த ஹவுஸில் நம்ம ஒரு பர்சன்ட் ஆயிடுவோங்கிற மாரி அந்த கேர்ள் செம்ம ஹாட்டான லுக்கில் கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்து உட்காண்டான். சுகாடா வாவ் செம்ம அவுட்ஃபிட், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் எப்படி தான் இந்த பிளேஸ்க்கு வரையோ அப்படிங்கிற மாரி அந்த கேலை நோட் பண்ணிவிட்டு நம்ம சுகாடா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஃபஸ்ட்டில் நான் பேசிக்கிறேனே சுகா அப்படிங்கிற மாரி அப்படியே எள்ளுண்டு, எங்கே பாரு சுகா, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட ஹார்ட்டில் அவ்வளோ ஈஸியாக யாராலையும் என்ட்ராக முடியாதுன்ட்டு, ஆனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, நான் உன்னோட ஃபேமிலியில் நல்லாவே அட்டாச் ஆகிடுவேன், உன்னை மேரேஜ் பண்ணி உன் ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட் ஆகணும்னு திங்க் பண்ணுறேன். என்னை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா லைஃப் முழுக்க நான் உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த மாதிரி பேசுகிறதுல உனக்கு இரிட்டேட்டிங் ஆகுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா அப்படிங்கிற மாரி எக்கச்சக்கமாக பயங்கரமாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் சுகாவுக்கு பேக் சைடில் வந்துட்டு சுகாவோட பாடி அப்படியே சாஃப்டாக ரப்பானபடி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. சுகாவோட பாடியில் இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா இந்த மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த கேலை விட்டு மூவ் ஆனாகி, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பர்சன்ட் நான் கிடையாது, அடுக்கெல்லாம் வேறு பர்சன்ட் இருப்பாங்க, நான் சொல்ல வந்துட்டு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். என்னோடய லைஃப்பில் என்னை கேட்ட பார்ட்னரை இப்போ வரைக்கும் நான் நோட் பண்ணலை, அப்படி ஒரு வேளை நோட் பண்ணால் உன்னை என் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணுறேன், ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேலை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அங்கே இருந்து போவாரா அந்த மாதிரி சுகா போனோம். அந்த கேர்ளு காண்டாகி ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி சுகா நான் போட்ட பிளானில் மிஸ் ஆகிட்டான், சுகாவை நான் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம், சுகா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் கார் எடுத்துகிட்டு வருவான், அந்த பிளேஸில் அவங்ககிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுங்க, அப்புறம் அவனை மயங்க வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சுகாவை கிட்னாப் பண்ணி சுகாக்கிட்ட இவன் மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்கா. சுகாவை நானும் ஒன்னே ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாரி இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட மொபைல் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு, நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணிப்பேன், ஓ ஹவுஸுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீ என்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு எங்கேயும் போக முடியாது, போகவும் நான் விட மாட்டேன், என்னை பற்றிட்டா நீ இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல சுகா அப்படிங்கிற மாதிரி பயங்கர வில்லத்தனமாக இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அவள் கார் கொண்டு வந்துருப்பல, அந்த காரை எடுக்க வருவாரோ அந்த மாதிரி காரை எடுக்க வந்து காரை அப்படி ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி கார் ஸ்டார்ட் ஆகிட்ட மூமெண்ட்டில் என்ன ஆச்சு, பெட்ரோல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியே வெளியே வந்து காரை சுற்றி முற்றி நோட் பண்ணுறா, என்னடா கார்லாம் நல்லா தானடா இருக்குது, பின்ன என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி சுற்றி முட்டி நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த கேர்ளுக்கு பேக் சைடில் செம்ம டார்க்கான பயங்கரமான ஒரு கேர்ள் கோஸ்ட். ஓகே, ஒரு கோஸ்ட் அப்படி நிற்குது. இந்த மாதிரி நிற்கிறத அந்த கேர்ள் நோட் பண்ணாமலேயே சுற்றி முற்றி காரை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் கார் இப்போ ஸ்டார்ட் ஆகிரும். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் சுகா நான் கிட்ட வரப்போகிறேன், இன்றைக்கி நைட்டோட எல்லாம் எண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் நீ எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது, டேரெக்டாக நம்ம ரெண்டு பேருக்கு மேரேஜ் தான்ங்கிற மாதிரி அப்படி வில்லட்டனமாக சிரிச்சிட்டு வந்தோம். இவடா வில்லட்டனமாக சிரிக்கான்னு பார்த்தோம், பேக் சைடு சீட்டில் இருக்க கோஸ்ட்டுமே வில்லட்டனமாக சிரிக்குது. இந்த மாதிரி சிரிக்கிற சவுண்டை கேட்டு ரெண்டு கேலி ஷாக் ஆகி காரில் பிரேக்கை போட்டு திரும்பி இப்போ பல பாட்டாங்க எதுவுமே இல்லை, என்ன ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பினா அந்த கேலோட ஃபேஸுக்கு முன்னாடி அந்த கோஸ்ட் வருமா. இந்த மூமெண்ட்டை பட்டு அந்த கேல் பயங்கரமாக கட்டினபடி கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன். அந்த கோஸ்ட் அந்த கேலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த கேர்ள் இப்படி ரன் பண்ணி ஓடிட்டுருக்க மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்கிப் ஆகி கீழே விழுற அந்த பொசிஷனில் அந்த கேர்ள் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு, உனக்கு என்ன திமிர் இருந்தா சுகாவை நீ மேரேஜ் பண்ணிப்பியா, நீ மேரேஜ் பண்ணுற வரைக்கும் நான் என்னை பார்த்துட்ருப்பேனா அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட் அப்படியே அந்த கேர்ள் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து அதே பிளேஸில் அந்த கேர்ளை கில் பண்ணிவிட்டு, என் சுகா கிட்ட யாருமே போக முடியாது, யாராவது அவனை மேரேஜ் பண்ணணும், அவள் லைஃப்குள்ளே பார்ட்னராக என்ட்ராகணும்னு திங்க் பண்ணால்
அப்படி எத்தனை பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட்டு சுகாவை ஏதோ ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கவங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் இப்போ கோஸ்ட்டாக இருக்குது. அந்த மூமெண்ட்டில் சுகா யாரையுமே லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே சுகா யாரையாவது லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, சுகாவை யாருக்கோ பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி, இந்த கோஸ்ட் அந்த பர்சன்ஸ் எல்லாம் கில் பண்ணிடுது. இந்த மாதிரி கில் பண்ணால் இப்போ நம்ம சுகா டாம் கிளப்புக்கு வந்திருக்காரு. செம்ம டென்ஷனாக அந்த கேர்ள் அங்கங்கே பாடி பண்ணபடி ப்ளே பண்ணியிருப்பால, அந்த காண்டில் கிளப்புக்கு வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் நம்ம ஜிமினாடா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்காரு. ஜிமினாவுக்கு ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் உண்டு. ஃபேமிலியில் பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, சிஸ்டர் மட்டும்தான். ஜிமினோட ஸ்டடியும் பார்த்துக்கணும், சிஸ்டரையும் பார்த்துக்கணும், சிஸ்டரோட ஸ்டடியும் பார்த்துக்கணும். அந்த ஒர்க்குக்காக காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக 2-3 பிளேஸ்க்கு பார்ட் டைம் ஜாபுக்கு போவார். இப்போ இது வந்து லாஸ்ட்டு ஒர்க்கு கிளப்புக்கு வந்துருக்காரு. கிளப்பில் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ட்ரிங்க் இல்லாட்டி சோப் பண்ணிட்டு இருந்தா சுகா எக்கச்சக்கமாக எல்லா ட்ரிங்க்ஸையும் எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகாவோட ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பாக நம்ம ஜிமினா பிடிச்சா சுகா காண்டில் அப்படியே ஜிமினா பாட்டு மறைச்சா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எத்தனை ட்ரிங்க்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடாது, அது உங்கள் ஹெல்த் யூஸில் ப்ராப்ளம் ஆயிரும். எதையாவது ஒன்றா மட்டும் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை பற்றி நீ ஏன்டா திங்க் பண்ணுற, எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இந்த அளவுக்கு ஹாஷாக நடந்துக்கிறீங்க? உங்களோட ஹெல்த்தை திங்க் பண்ணி தான் இந்த மாதிரி பேசுகிறேன். நீங்கள் இந்த அளவுக்கு தேவையில்லாமல் டென்ஷனாக காட்டிங்க. அப்புறம் உங்ககிட்ட ஃப்ளெட்டியாக வந்து பேசுகிறங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசலை. இந்த பிளேஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் எல்லாருக்கிட்டே இந்த மாதிரி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு ரெடியாக வச்சுட்டு, நீங்கள் நிறையவே ட்ரிங்க் பண்ணிட்டீங்க, இந்த ஃபுட்டை மட்டும் சாப்பிட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை அதே பிளேஸில் வச்சுட்டு மற்ற பர்சன்ஸ் கேட்குற திங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறாரு. சர்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பர்சன்ஸ் டான்ஸ் பண்ண சொன்னால் டான்ஸ் பண்ணுறது, சாங் பாட சொன்னால் சாங் பாடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாகவே இந்த ஒர்க்கை என்ஜாய் பண்ணபடி ஜிமினா பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டும், ஜிமினா கிட்ட 2-3 பர்சன்ஸ் கொஞ்சம் டேட்டியாக பிஹேவ் பண்ணுற மூமெண்ட்டில் ஜிமினா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி டக்குன்னு அந்த பிளேஸ்லேருந்து அவங்கெல்லாம் ஸ்டே பண்ணதுக்கு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கு வந்துடுவார். ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி பயத்தில் நின்றுட்டான். சுகாடா என்னமோ ஏன் ஹெல்த்தை பற்றி திங்க் பண்ணி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தா, உனக்கு தான் இந்த ஒர்க்கு சரியாக பிடிக்கலையே, இந்த மாதிரி பிளேஸுக்கு எந்த மாதிரி பர்சன்ஸ் ஒர்க்குக்கு வருவாங்கிறது உனக்கு தெரியும்ல, தெரிஞ்ச இந்த பிளேஸுக்கு ஒர்க்குக்கு வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசினேன். அது வந்து ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்துச்சு, அதான் ரெஸ்ட் எடுக்கலாம் ரூமுக்கு வந்தேன். சரி சமாளிச்சுட்டு போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அதே நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வரேங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இனியாவது இந்த மாதிரி பிளேஸில் ஒர்க் பண்ணது சொல்ல என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி கவனமாக ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே அங்கேருந்து கிளம்புனா, என்ன நமக்கே கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ் போகுது. 2 டேஸ் கழிச்சு நம்ம ஜிமினா டாம் ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் காலேஜுக்கு போகிறதுக்காக வாக் பண்ணபடி நடந்தே தான் காலேஜுக்கு போவார். அந்த மொமெண்ட்டில் இந்த மாதிரி காலேஜுக்கு ஸ்ட்ரீட் ஓரத்தில் நடந்து போயிட்டு இருந்தா அதே ரோட்டில் தான் நம்ம சுகா கம்பெனி மீட்டிங் சம்மந்தமாக நேராக கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டுருப்பாரா. அந்த மாதிரி கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் ஜிமினா இந்த மாதிரி வர மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணல. அவர் நார்மலாக கேஷுவலாக தான் கார் எடுத்துகிட்டு போவாரா. அந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு போனால் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன்ட்டை காரில் லைட்டாக இடித்தபடி ஒரு குட்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த பர்சன் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவான். பட் அந்த பர்சன்ட் அந்த ரோட்லேயே விழுந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினா வேகமாக வந்து அந்த பிளேஸில் அந்த பர்சன்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் அதில் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆகுது. அந்த மாதிரி ஆகிற மூமெண்ட்டில் சுகா வந்த கார் அப்படியே அந்த பிளேஸில் நிற்குது. என்னடா டைம் ஆகிட்டுருக்குனுங்க, காரை ஏன்டா நிப்பாட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாஸ் முன்னாடி ஏதோ டிராஃபிக் ஜாம் மாதிரி தெரியுது, ஏதோ ப்ராப்ளம் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே என்ன பிரச்சனைங்கிறது நோட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியே நம்ம பாடி கார்டு அப்படியே எழுந்து போய் நிறைய பர்சன்ஸ் அந்த பிளேஸில் வந்து நோட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நோட் பண்ணால் அதில் ஒரு பர்சன்ட்டுக்கு லைட்டாக அடிபட்டிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினை வந்து எல்லார்ட்டையுமே ஹெல்ப் பண்ண கேட்குறாரு. யாராவது இவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால் யாருமே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே ஒன்றுமே பண்ணாதபடி நீ இந்த பர்சனை எங்கேயும் விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலாக அப்படி பேசிக்கிட்டு இருந்தான். ஜிமினாவுக்கு என்ன பண்ண இது பண்ணுன்னு தெரியாமல் உங்களை எப்படி நான் ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். பாடி கார்டு கரெக்டாக சுகா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்சன்ட் ஒரு ஓல்டான பர்சன்ட்டை லைட்டாக இடிச்சிருக்காங்க போலுக்கு, ஒரு ஆக்சிடென்ட் போலுக்கு, அங்கே தான் ப்ராப்ளம், அந்த பர்சன்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓல்டான பர்சன் ஒன்று சுகா மாஃபியா பர்சண்டாகவே இருந்தாலும் லைட்டாக அவருக்கு ஹார்ட்டு சாஃப்டாக இருக்கும். அந்த மூமெண்ட்டில் அடிபட்டுருச்சு, கொஞ்சம் பிளட் ப்ளீடிங் ஆகுதுங்கிற அந்த மூமெண்ட்டில் சுகா அப்படியே அந்த பர்சன்ட்டை சரி போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த பர்சன்ட்டை அங்கே சேவ் பண்ணி விட்டுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்டை அந்த பர்சன்ட்டை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. பாடி கார்டு கரெக்டாக அந்த பர்சன்ட்டை காரில் கொண்டு வந்து உட்கார வச்சா ஜிமின் அப்படி பக்கத்தில் அந்த பர்சன் பக்கத்துலேயே உட்காருந்தாரு. இந்த மாதிரி உட்காண்டா நம்ம சுகா என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பர்சன் ஜிமினாவோட கிராண்ட்மான்னு நினச்சிப்பாரு. இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உன்னோட கிராண்ட்மாவா இது, உன்னை பாட்டு ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, இப்போ இந்த கிளப்புக்கு ஒர்க்குக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி திங்க் பண்ணப்படி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜிமினா நேராக கொண்டு அட்மிட் பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டு பக்கத்துலேயே இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் சுகா ட்ராப் பண்ண அடுத்த செகண்ட் அங்கேருந்து போயிருந்துருப்பார். ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் போலலாம் நம்ம சுகா தான் ஒர்க்கு முடிச்சுட்டு நேராக ஹவுஸுக்கு திரும்ப வருவாரோ. அந்த மாதிரி வர சொல்ல 2-3 பர்சன்ஸ் நம்ம ஜிமினாவை புள்ளி பண்ணி டேக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பசங்கக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட கெஞ்சி கடறி அழுதபடி அங்கேருந்து தப்பிக்க தான் ட்ரை பண்ணுறாரு. அவர் 1% சுற்றி நிறைய பர்சன்ட் இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவால் தப்பிக்க முடியல. அந்த மூமெண்ட்டில் பயங்கர எமோஷனலில் அவங்கக்கிட்ட ஃபர்கியூலாம் கேட்குறாரு, என்னை ஃப்ரீ பண்ணி விடுங்க, ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறீங்கிற மாதிரி. இந்த மாதிரி கெஞ்சிட்டு இருந்தா அதே ரோட்டு வழியாக வர நம்ம சுகாடாம், இவன் மார்னிங் தானே அவங்க கிராண்ட்மாவை சேவ் பண்ணா, இவன் என்ன இந்த பிளேஸில் எப்போ பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பிளேஸில் இவனை நோட் பண்ண சொல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துலேயே இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா நினச்சி வரனாடே காரனை பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பசண்டு அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த பசங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறாங்கிறத கேட்டுட்டு வாங்கிற மாதிரி சொல்லுவோம். பாடி ஆட பாட்டுறோடே அங்கே இருக்க பசங்க எல்லோரும் ரன் பண்ணபடி ஓடுனா ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இப்போது உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் அந்த பாடி கார்டு தான் உங்கள் கிராண்ட்மா இப்போது ஹெல்த் ஆகிட்டாங்களா, அவங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி, உங்கள் கிராண்ட்மாவுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி மார்னிங் தானே ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் எப்படி கேட்டால் எனக்கு தான் கிராண்ட்மாவே கிடையாடே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா, ஏய் மார்னிங் நீ தானடா என்னோடய காரில் வந்த, உன்னை கூட கொண்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டோமே, ஓ அந்த கிராண்ட்மாவை சொல்கிறீங்களா, அது யாருன்னு எனக்கு தெரியாது, ரோட்டில் அடிபட்டு மயங்கி விழுந்துருந்தாங்க, பார்க்க பாவமாக இருந்துச்சு, அதான் அவங்கள கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் அவங்களுக்கு ப்ளீடிங் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அதனால தான் உங்களுக்கு அப்போ தேங்க்ஸ் சொல்ல முடியல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, எல்லா பர்சன்ஸும் ஹெல்ப் பண்ணாத பிளேஸில் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போனால் எவன்டா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாடி கார்டு நேராக சுகாவோட காரில் வந்து உட்காந்தா, என்னடா ரொம்ப நேரமாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சிச்சு, என்ன பேசுன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பாஸ் மார்னிங் கூட ஒரு பர்சன்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேவ் பண்ணோம்ல, நீங்கள் கூட அந்த பர்சன்ட்டோட கிராண்ட்மான்னு சொன்னீங்களே, அது அவன் கிராண்ட்மாவே கிடையாடாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கிராண்ட்மாவே கிடையாதா, அப்போ யாருடா, அது ஏதோ ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆன பர்சன்ட்டை சேவ் பண்ணதுக்கு அந்த மாதிரி இவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா நோட் பண்ணால் ஜிமினா சொன்ன எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் சுகா ஷாக் ஆகி கேடு, முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சன்ட்டுக்கு இந்த மாதிரி அட்டர்ன பர்சன்ட்டை ஹெல்ப்பை கேட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிக்கிட்டு இருந்தையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து மணிலாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்தது எல்லாத்தையுமே ஜிமினா ஒப்பிச்சிருப்பாரு. அதை அவளத்தையும் சொல்கிறது கேட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் இந்த வேர்ல்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது, யாருன்னே தெரியல, இதே இந்த பிளேஸில் இவனை ஏமாட்டி சீட் பண்ணி இவன்கிட்ட இருந்து மணியை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தா இவன் ஈஸியாக சிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணி நக்கல் பண்ணி சிரித்தபடியே பாடி கார்டு பேசிக்கிட்டே வந்தான். சுகாடா எடு முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சன்ட்டுக்காக எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணானா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டுமே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லுவாரா. என்ன மாதிரி சொன்னோம், எதுக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டால், வேணும்னா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி சரி ஒரு 2 ஹவர்ஸ்க்குலாம் நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருதுங்கிற மாதிரி நேராக சுகா ஹவுஸுக்கு வந்தா. ஹவுஸுக்குள்ள என்ட்ரானதோடையே பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே அப்படியே நம்ம சுகா நோட் பண்ணுறாங்க. இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நோட் பண்ணால், டே மாம் டேட்டுக்கு போக சொன்ன கேர்ளு டெட் ஆகிட்டாங்களாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டெட் ஆகிட்டாங்களா, ஆமாம் அந்த கேர்ள் டெட் ஆகி 1 வீக் மேலே ஆயிடுச்சான், டேட்டுக்கு ஓன் கூட தானே வேண்டா, டே டேட்டு பிடிக்கல கேர்ளு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாஃபியா ஒரு பக்கிற பிளேஸில் வச்சு
கில் பண்ணிட்டியா என்ன? நீ கில் பண்ணாதான் தடைய மீளமாக அழிச்சிருவியே. ஏன்டா அந்த கேர்ல அந்த மாதிரி ஒரு பிளேஸில் போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கில் டெத்தாக இருக்க மூமெண்டம் இந்த பர்சன்ஸ் நம்ம பாய்ஸை சொல்கிறது கேட்டுட்டு, என்ன அந்த கேர்ள் டெத் ஆகிட்டாளா? அந்தளவுக்கு சீரியஸாக நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா டெட்டாக்க சான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவெல்லாம் அவளை ஈஸியாக டெட் ஆக மாட்டாடா, அவள் பேசின பேச்சிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பிரேக்கிங் நியூஸை பாரு அப்படின்னா நீ என்ன பேசுகிறேங்கிறது உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சுகாவை கொண்டு வந்து டிவி முன்னாடி விட்டான். அந்த கேர்ள் டெட்டான மூமெண்ட்டு தான் பிரேக்கிங் நியூஸாக போய்ட்டுருக்கு. இந்த மாதிரி போனால் நான் நல்லா தானடா பார்த்தேன் அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் எல்லோரும் என்னடா ஒரு டைப்பாக என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பெரிய சுகா நோட் பண்ணால், எங்கள் எல்லாத்துக்கும் ஒருத்த மேலே தான்டா டவுட்டு. எங்களுக்கு மட்டும் இல்லை, டேடுக்கும் மாமுக்குமே டவுட்டு. டேடும் மாமி இப்போ உங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்பாங்க, நீ ஆன்சர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவோட டேடு கட்டுனா, ஐயோ நம்ப மாட்டாங்க போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடை பார்த்துட்டு இருமுனா, அந்த கேலை ஏன்டா அந்த மாதிரி பண்ண? ஐயோ டேடு நான் யாரையும் எதையும் பண்ணலை. டேட்டுக்கு போக சொன்னால் இந்த மாதிரி ஒரு கேலை கில் பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மாம் கட்டுனா, என்னை ஏன் நீங்கள் 2 பேரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் யாரையும் எதையுமே பண்ணலை. அந்த கேள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்வாரா. நம்புற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜென்னு செலவம். அப்போ நீங்கள் யாருமே என்னை நம்ப மாட்டீங்க. அது எப்படி சுகா அவ்வளோ ஈஸியாக உங்களை நாங்கள் நம்புவோம்? நீங்கள் தான் ஹார்ட்லெஸ் மாஃபியாவாச்சே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கரெக்டாக நம்ம சுகா கிட்ட வந்து பேசினா, பிளான் பண்ணி நீங்களே கொண்டு போய் போலீஸில் என்ன ஹேண்டல் பண்ணிடுவீங்க போலுக்கே, நான் தான் கில் பண்ணேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சுகா காண்டாகி தேவையில்லாமல் இந்த மாதிரி லூஸுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காட்டிங்க. அந்த கேர்ள் எப்படி டெட் ஆனாங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கே மாஃபியா ஒர்க்கு நிறைய இருக்குது. நான் அந்த ஒர்க்கை பார்ப்பேன், இல்லை அந்த கேலை என்ன பண்ணேன் எது பண்ணேன்னு திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அதை விட இம்பார்ட்டண்டான இன்னொரு ஒர்க் வந்துருச்சு, நான் அந்த ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாதிரி சுகர் நேராக பெட்ரூமுக்கு போனால், இம்பார்ட்டண்டான ஒர்க்குன்னா பெட்ரூமுக்கு போகிற அந்த இம்பார்ட்டண்டான ஒர்க்கு ஸ்லீப்பிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தூக்கமாக வருதுங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு போனால் பாய்ஸஸ் அவ்வளோ பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி சிரித்தான். சுகா இந்த அளவுக்கு பேசிட்டு போகிறத பற்றி அந்த கேர்ளை இவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அப்போ ஏதோ வேற ஒரு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அதை ஃப்ரீ பண்ணி விட்டான். இப்போ சுகாடா அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்க மூமெண்ட்டுக்கு அந்த பாடி கார்டு கரெக்டாக ஜிமினாவோட மொத்த இன்ஃபர்மேஷனுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஜிமினாவுக்கு யாருமே கிடையாது. ஜிமினா சைல்ட்லேருந்தே கஷ்டப்பட்டுருக்கான். ஜிமினாவுக்கு ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஜிமினா தான் பார்ட் ஜாப் பார்த்து காலேஜ் ஸ்டடி, ஸ்கூல் ஸ்டடி, சிஸ்டரோட ஸ்டடிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரொட்டீன் பண்ணிகிட்டு இருக்குது ஜிமினா தான். ஆனால் அவன் இத்தனை பிளேஸில் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பாடி கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால், சிங்கிள் பர்சண்டாக இருந்துட்டு உன்னோட சிஸ்டரையும் கேரிங்காக பட்டுட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷூவாவுக்கு ஜிமினா மேலே ஃபீலிங்ஸ் பண்ணிருக்கு. அந்த மூமெண்ட்டில் ஜிமினாவோட பிக்கை நோட் பண்ணப்படி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஏன் இவனோட இன்ஃபர்மேஷன் மட்டுட்டையும் கலெக்ட் பண்ண சொன்னேன்? ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுது. நான் ஏன் உன்னை தேடுறேன்? உன்னை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்? உன்னை பற்றியே ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்னோடய மைண்ட் முழுக்க நீ ஏன் திங்க் ஆகுற? உனக்கு சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் ஏன் அதே பிளேஸில் அப்படியே நிற்கிறேன்? இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா இந்த மாதிரி தானாக பேசிகிட்டு இருந்தா. அந்த மொபைலில் பேசிகிட்டு இருக்க அந்த காலில் இருக்க பாடி கார்டு தான், இதுக்கு பேர் தான் பாஸ் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி சொன்னான். நீ காலை கட் பண்ணலையா? இல்லை பாஸ், நீ எதுவும் டவுட்டு கேட்பீங்கன்னு நினச்சி நான் அப்படியே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், காலை கட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, லவ்வா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே ஜிமினாவோட பிக்கை நோட் பண்ணுறாரு. லவ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் டேக்குக்கோட மொமெண்ட் திங்க் ஆகுது. கொஞ்ச நேரம் க்யூட்டாக டேக்குக்கு ரொமான்ஸ் பண்ணுறது, அப்புறம் பயங்கரமாக டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அடிச்சுக்கிறது, அப்புறம் ஒருத்தரை பார்த்து அப்படியே ஃபுல்லாக ஐ கான்டாக்ட் பண்ணபடியே சோஃபாவில் உட்காந்துருக்குதுங்கிற மாதிரியும் டேக்குக்கோட அந்த லவ் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சுகர் திங்க் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம ஒன்றும் ஜிமின்கிட்ட பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். முதல்ல நம்ம அவனை லவ் பண்ணணுமோ? நம்ம லவ் அக்செப்ட் ஆச்சுன்னா இந்த ஜங்குக்கு டீம் மாதிரி நம்ம ப்ளே பண்ணிகிட்டு போமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகர் அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, சே நான் ஒரு மாஃபியா பர்சன்ட், அந்த திங்கிங் வரவே கூடாது. அது மட்டும் இல்லை, எனக்கும் அதுக்கும் செட் ஆகாது, எனக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணால் ஜிமினாவோட ஃபேஸ் தான் திங்க் ஆகுது. ஐயோ எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பேசாட்டுக்கு பாடி ஆட்டை எல்லாத்தையும் கேட்டுறாங்கிற மாதிரி திரும்பவும் பாடி ஆட்டுக்கு கால் பண்ணி எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, கண்ணை முன்னா ஜிமினா தெரியுதான் அப்படிங்கிற மாதிரி
ஒரு மாடி ஜிமினாவோட ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கிற மூமெண்ட்டை சுகா புலம்புன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருந்தான். பாடி கார்டு தான், இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் பக்கத்தில் போய் இந்த கொஸ்டினை கேளுங்க, அவங்க எக்ஸாம்பிள் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே நாளைக்கு மார்னிங்கே நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர்கிட்ட எல்லாத்தையும் கேட்ட வேண்டியதானுங்கிற மாரி. எல்லாருமே லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஆரம்பிச்சுக்கு மட்டும்தான் அரேஞ்ச் மேரேஜ். அந்த மூமெண்ட்டில் இவ எல்லார்ட்டையும் கேட்டால் நம்ம ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிடும்ங்கிற மாரி சுகா அப்படியே பில்லை ஹேக் பண்ணப்படி ஸ்லீப் பண்ணால் சுகா ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. சுகாவுக்கு பக்கத்தில் செம்ம டார்க்காக அந்த கோஸ்ட்டு தான் அப்படியே சுகா பக்கத்தில் அப்படியே என்ட்ராக்கி, என்ன சுகா இவ்வளோ இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் நீ நீ ஒரு பர்சன்ட்டை பற்றி இவ்வளோ நேரம் திங்க் பண்ணிகிட்ருக்க. அந்த பர்சன்ட் உனக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதாண்ணா? இம்பார்ட்டண்ட்டாக தெரியுற அந்த பர்சன்ட் உனக்கு கிடைக்கக்கூடாது, நான் அந்த பர்சன்டையும் கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அந்த கோஸ்ட் மறைஞ்சி ஜிமினா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரட்டும். ஜிமினா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகி அவளோட சிஸ்டருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்லீப் பண்ண வச்சுட்டு ஜிமினாவுமே டோரெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ண வரா இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண வேண்டாம். அந்த கோஸ்ட்டு ஜிமினாவுக்கு பேக் சைடில் என்ட்ராகி ஜிமினாவை பயமுடுத்துது. இந்த மாதிரி பயமுடுத்துனா ஜிமினா சுற்றி நோட் பண்ணுறாரு, என்னடா ஹவுஸ்குள்ளே வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்குது, ஆனால் இங்கே எதுவுமே இல்லையேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு திரும்பவும் ஜிமினா அப்படியே பெட்ரூமில் அந்த சிஸ்டர் பக்கத்தில் ஸ்லீப் பண்ணலாங்கிற மாதிரி வந்தா நம்ம ஜிமினா கிட்ட திரும்பவும் அதாவது கோஸ்ட் இருந்தால் வித்தியாசமான வைப்ரேஷன் சவுண்ட்ஸ்லாம் கேட்கும்ல, அந்த மூமெண்ட்டும் இந்த ஹவுஸுக்குள்ளே நம்மளை தாண்டி இன்னொரு பர்சன்ட் இருக்காங்கிற ஃபீலுமே ஜிமினாவுக்கு பெட்டில் அப்படியே எழுந்து உட்காருதாரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்டாக இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தான். அந்த கோஸ்ட் வேகமாக ஜிமினாவோட நெக்கை கிரிப்பாக பிடிக்க ட்ரை பண்ணுமா. எப்படி பிடிக்க ட்ரை பண்ணால் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி ரோப் மாடி, அதோட தாயம்பமில் மன்றக்கயிறு, ஓகே அந்த மாதிரி ஒரு ரோப் கட்டியிருக்கு. அந்த பவர் கோஸ்ட்டை பக்கத்தில் வர விடாத அளவுக்கு தூக்கி வீசுமா. அந்த மாதிரி வீசினா ஜிமினா அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா கோஸ்ட் இல்லை. அந்த கோஸ்ட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆகி இவன்கிட்ட என்ன நம்மளால் போக முடியலங்கிற மாதிரி திரும்பவும் அட்டாக் பண்ண வரும். கீழ் பண்ணிட்டுங்கிற மாதிரி கிட்ட வந்தோம். ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த ரோப்பில் உள்ள பவர் கோஸ்ட்டை பக்கத்தில் கூட வரவிடாத அளவுக்கு கோஸ்ட்டை மூவ் ஆன் பண்ணி தள்ளுது. இந்த மாதிரி தள்ளுனா அந்த ரோப்பை இப்படின்னா கோஸ்ட் நோட் பண்ணுது, இவனோட ஹேண்ட்ஸில் இது என்ன வித்தியாசமான ரோப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோப்பை நோட் பண்ணால் அது ஏதோ பவர்ஃபுல்லான கயிறு பிள்ளைக்கு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இந்த ரோப்பு கட்டானாண்டா இவனை நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோஸ்ட் அங்கேருந்து மறைஞ்சிருந்தா இந்த ரோப்பை ஜிமினாவோட சிஸ்டர்னால் ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜிமினா அப்படியே அந்த ரூமை முழுக்க மறுபடியும் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் பெட்டில் ஸ்லீப் பண்ணுறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் தான் காட்டுது. ஜிமினா கரெக்டாக காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா காலேஜுக்குள்ளே நார்மலாக அவரோட எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜிமினா காலேஜ் லைஃப்பில் காலேஜ் ஸ்டடி ஒர்க்கை நோட் பண்ணிகிட்டு இருந்தா சுகாவை தான் காட்டுது. சுகா தான் செம்ம டென்ஷனில் ஹாலாக தான் உட்காந்துருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தா நம்ம சுகா தான் என்ன இவங்கக்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் கலாய்ப்பானுவலோ, கலாய்ச்சாலும் பரவாயில்லையே எனக்கு ஆன்சர் கிடைக்கணுமே, யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும், இருக்கிறதுலே டேக்கிட்ட மட்டும்தான் கேட்டால் ரொம்ப ஈஸி, டேட்டையே கேட்டுற வேண்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். நம்ம டேடா ஹயாங் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக சுகா கிட்ட நின்றுட்டு என்ன வேணும் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஐயோ மாஃபியா பர்சன்ட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், இதை மட்டும் ஜங்குக்கிட்ட போய் சொல்லணும். இல்லை அவங்ககிட்ட சொல்லாத. சரி நான் சொல்லலை, என்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டான். இல்லை நீயும் ஜங்குக்கும் லவ் மேரேஜ் தானே பண்ணீங்க. என்ன ஹயாங் நாங்கள் மேரேஜ் பண்ணி 3 months ஆகுது, லவ் பண்ணி 2 yearsக்கு மேலே ஆகுது, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுகா நோட் பண்ணால் டவுட்டு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதா உங்களுக்கு டவுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான். அடி இல்லைடா அப்போ என்ன கிளியராக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது நீ ஜங்குக்கை பார்க்க சொல்ல ஜங்குக்கிட்ட பேச சொல்ல உனக்கு என்ன மாதிரி ஃபீல் வந்துச்சு, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிங்கல்ல, லவ்வை சொல்லதுக்கு முன்னாடி உங்களோட அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, ஜங்குக்கை பார்க்க சொல்ல உனக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
ஜங்குக்கிட்ட நான் லவ் சொல்றதுக்கு முன்னாடி ஜங்குக்க பார்க்க சொல்ல அப்படியே என்னை சுற்றி நிறைய பட்டர்ஃப்ளை பறந்த மாதிரி இருக்கணும். அப்படியே ஃபுல்லாக ஜில்லுன்னு காற்றடிச்ச மாதிரி இருக்கும். என்ன அறியாமலே நான் உடனே தனியாக பைத்தியம் மாதிரி நின்று சிரிப்பேன். கிளாஸ் நடந்துட்டு இருக்க சொல்ல எழுந்து நின்று தானாக கட்டுவேன். போடா குறைக்கி ஜங்குக்கு பாட்டா ஸ்டாச்சு மாதிரி நின்றுருவேன். அப்புறம் ஜங்குக்கு என்கிட்ட வந்து லவ் சொன்னாரா, அவ்வளோதான். அன்னைக்கே டெட்டான ஃபீல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஜங்குக்கு தான் என்னை அப்படியே உலுக்கி ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து அப்படியே க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணி லவ்வை ப்ரூவ் பண்ணாரா. டே இந்த லவ்க்கெலாம் வேண்டாம். இந்த லவ்வுக்கு ரொம்ப உள்ளே இறங்கி போய் சொல்லாண்டாம், மேலே டாப்பில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி செலவும். ஜங்குக்கை பாட்டா நான் என்னையே மொத்தமாக மறந்து இன்னும் ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவேன்.